வணக்க மக்களே, சட்டமன்ற பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று விலகி இருக்கிறதாம். அன்று ஓபிஎஸ், இன்று இபிஎஸ். அதிமுக விளவிற்கு பின்னணியுள்ள அந்த நபர் யார்? அம்பலமான அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இம்முறை யாரும் எதிர்பார்க்க விதமாகத்தான் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களை பெற்று தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பாலான கட்சியாக முதலிடத்தில் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதிமுகவினது விலகி அன்று ஓபிஎஸ் அவர்கள் செய்த செயலை இன்று இபிஎஸ்ஐ அதிமுக கட்சியிலிருந்தே விலக்குவதற்கான வேலைகளை அக்கட்சி தொடங்கிவிட்டதாக செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறதா. இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெறும் 47 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு ஒரு கேள்விக்குறியாகவே மாறியிருக்கிறதா. இதன் விளைவாகத்தான் கண்டிப்பாக அதிமுகவின் ஒரு அதிகார போட்டி ஏற்பட்டு எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில் ஓர் அணியும் இபிஎஸ் தலைமையில் மற்றொரு அணியும் உருவாகி தனித்தனியான பேச்சுவார்த்தை எல்லாம் ஈடுபட்டிருக்கிறதா. அதிமுக இரண்டாக பிளவுவிட்டு தனித்தனியாக செயல்பட்டு வருவது என்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அணிகளுக்கிடையே தாவைக்க ஆதரவு நிலைப்பாடு மற்றும் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் திட்டங்கள் குறித்த பல்வேறு தகவல் எல்லாம் பரவினாலும் அதனை கண்டிப்பாக தலைமை நிர்வாகிகள் தொடர்ந்து மறுத்து வருகிறார்களாம். தமிழகத்திலே 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய போது அதிமுக எம்எல்ஏக்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து சட்டமன்றத்திற்கு வந்ததன் மூலம் கட்சியின் பிளவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக ஆதரித்த ஓபிஎஸ், மணியன் உள்ளிட்ட 23 எம்எல்ஏக்கள் தற்காலிகமாக சபாநாயகர் கருப்பையாவிடம் கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிவி சண்முகம் தலைமையிலோ வந்த 24 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற குழு உறுப்பினராக்க வேண்டும் என்று சி விஜயபாஸ்கரை குரடாகவும் ஆதரித்து தனித்தனியாக ஆதரவு கடிதங்களை வழங்கியிருக்கிறார்கள் சபாநாயகரிடம். இந்த தகவல் என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை கூட கிளப்பியிருக்கிறதா. ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் 2 அணியாக பிரிந்து வந்து இவ்வாறு செயல்பட்டிருப்பது ஒரு மக்களிடம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உட்கட்சி பூசல் குறித்து செய்தியாம் கேள்வி எழுப்பும் போது லால்குடி எம்எல்ஏ லீலா ரோஸ் அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டாராம். இருப்பினும் மாநிலங்களவை எம்பி தனபால் அதிமுகவில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை என்றும் எடப்பாடிதான் பழனிசாமிதான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக கண்டிப்பாக நீடிப்பார் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் முகத்திற்காகவே 1.5 கோடி வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்ததாக தொண்டர்கள் தரப்பில் ஆதரவு குரலும் எழுந்திருக்கிறதா. கடந்த 2022 ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட போது முக்கிய பங்காற்றிய சிவி சண்முகம் தற்போதைய எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியை உருவாக்குவதன் பின்னணியிலும் இருப்பதாக கூறப்படுகிறதா. எஸ்பி வேலுமணி அணியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதும் இபிஎஸ் தலைமையில் மீண்டும் கட்சி ஒருங்கிணைக்கப்படுமா என்பதும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாதமாக பார்க்கப்படுகிறதா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் வரும் நாட்களில் கண்டிப்பாக அதிமுகவின் அரசியல் நகர்வு பொறுத்தே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.